இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மதுரையில் காட்டுநாயக்கர் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வீட்டுமனை வழங்க வேண்டும் என நீண்ட காலமாக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து 115 பேருக்கு கடந்த 2024 துணை முதல்வர் உதயநிதி வீட்டுமனை பட்டா வழங்கினார். ஆனால் 2 வருடம் கடந்தும் பட்டாவிற்கான இடத்தை தற்போது வரை அதிகாரிகள் காட்டவில்லை என பயனாளிகள் குற்றம் சாட்டினர். மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள ஆதி திராவிடர் அலுவலகத்தை 50க்கும் மேற்பட்ட காட்டுநாயக்கர் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் முற்றுகையிட்டனர். அவர்களிடம் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரி பேச்சுவார்த்தை நடத்தினார். ஏற்கனவே வழங்கப்பட்ட இடத்தில் பட்டா தர முடியாத சூழல் உள்ளது, அதற்கு பதில் மாற்று இடம் வழங்குவதற்கான ஏற்பாடு நடைபெற்று வருவதாக உறுதியளித்தார். இதையடுத்தே முற்றுகையில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து சென்றனர். அதை கொடுங்க, சைமல்டேனியஸா ரெண்டையுமே சேர்த்து உங்களுக்கு ஆதார் நம்பரை உங்களுக்கு ஏறாது. இப்ப நீங்க இன்னொரு இடத்துல பட்டா கொடுக்கும் போது ஒரு ஆளுக்கு ஒரு பட்டா தான் இலவச பட்டா கொடுக்க முடியுமா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க அந்த மாதிரி இப்ப நான் கூட்டிட்டு போறேன். மதுரை மாவட்டத்தில் எங்கள் பழங்குடி மக்களுக்காக 2024 துணை முதல்வர் வச்சு 2024 9வது மாதத்தில் மதுரையில் ஒத்தக்கடையில் இலவச வீட்டுமனை பட்டா 10,000 பேருக்கு வழங்கப்பட்டது. அந்த 10,000 பேரில் எங்களுக்கு 115 பேருக்கு பட்டா கொடுத்தாங்க சார். பட்டா கொடுத்த 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அந்த பட்டாத்துக்குள்ளே நான் இடத்த காணோம். வெறும் பட்டா தான் இருக்கு. ஆனால் பட்டா கொடுத்தது சாதாரண ஆளு கொடுக்கல, கலெக்டரோ டிஆர்ஓ கொடுக்கல. துணை முதல்வர் கொடுத்த பட்டா. துணை முதல்வர் வச்சு காலையில் 6 மணிக்கு எங்களை வர சொல்லி சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அது சோறு தண்ணி இல்லாமல், தண்ணி இல்லாமல், பாத்ரூம் வசதி இல்லாமல் எங்களை அடைச்சி வச்சு கொடுத்த பட்டாவுக்கு இன்னைக்கு இடம் இல்லை. இது சம்பந்தமாக 2 வருஷமும் தொடர்ந்து நாங்கள் மாவட்ட நிர்வாகம், கலெக்டர், டிஆர்ஓ சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பல முறை நாங்கள் மனு கொடுத்துட்டோம். எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது சார். இன்னைக்கு தமிழகத்தில் துணை முதல்வர் கொடுத்த பட்டாவே இந்த மாதிரி போர்ஜரியா இருக்கு. அப்போ இந்த நாட்டில் என்ன நடக்குது நீங்களே எல்லாரும் பாருங்க. எங்களுக்கு வேடார் புளியங்குளத்தில் மதுரை தலகாங்குளம் வேடார் புளியங்குளத்தில் தான் இந்த பட்டா காமிக்குது. ஆனால் பட்டாத்துக்குள்ள நான் இடம் கிடையாது சார். இருக்கிற இடமெல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாம், பெரும்பாக்கம் இடமெல்லாம் இன்னைக்கு அரசியல்வாதி அங்கங்கே பட்டா போட்டுட்டு எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அமைச்சர்கள், 2 அமைச்சர், முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர் எல்லாருமே சேர்ந்து அரசத்தோட நிலம் எங்கெங்கே பெரும்பாக்கம் இருக்கா எல்லாம் அவங்க பேரில் பட்டால் போயிருச்சு. அந்த பட்டாலாம் கரெக்டாக போயிடுது. ஆனால் ஏழையில் கொடுக்குற பட்டா மட்டும் இந்த கதியாக இருக்குது. இங்கே இன்னைக்கு இந்த இடம் வாங்காமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். இதுதான் எங்கள் வீடு. இது சொல்கிறாங்க அந்த படத்தில், இது உங்கள் சொத்து, இது அரசாங்க சொத்து, எங்கள் சொத்து, எங்கள் வீடு, கலெக்டர் ஆஃபீஸ் தான் எங்கள் வீடு. எங்களுக்கு இடம் கொடுக்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம். ஏற்கனவே இவங்களுக்கு ஈ பட்டா கொடுத்தாச்சு. அதில் இவங்க குடியேறாதனால மாற்று சமூகத்தினர் அதில் குடியேறிட்டாங்க. இப்போ மாற்று சமூகத்தினர் குடியேறி வீடு கட்டிட்டாங்க. இவங்க அதனால அதில் போக முடியாதனால இப்போ நம்ம என்ன வேற இடம் அவங்களுக்கு அதை கேன்சல் பண்ணாதான் இவங்களுக்கு பட்டா கொடுக்க முடியும். இ பட்டா இவங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டு சைமல்டேனியஸா வேற ஒரு இடத்துல கொடுக்கறதுக்கு தாசில்தார் இருக்காரு, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு என்னென்ன இ பட்டா கொடுத்துட்டாங்கன்னா, அந்த ஒரு டைம் ஆன்லைன்ல ஆதார் ஏறிட்டுனா இன்னொரு பட்டா ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் எங்கனாலும் கொடுக்க முடியாது. ஸோ அதை கேன்சல் பண்ணினாதான் இவங்க அதில் ஏறும், நம்ம உட்காரும் தமிழ்நிலத்தில். அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிட்டு இவங்களுக்கு மாற்றிடம் கொடுக்கணும். ஏன்னா அதில் இவங்க குடியேற முடியலன்றாங்க. மாற்றிட